அடியான் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான், அடியான் நாடாததையும் அல்லாஹ் கொடுப்பான். அவனுக்கு அருளாக சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் நுழைந்ததற்கு பிறகு சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான், உங்களுக்கு எதையாவது நான் அதிகப்படுத்தி தர வேண்டுமா? ஏன் கேட்கிறான்? அல் கரீம், அவன் அதிகரித்து கொடுத்து கொண்டே இருப்பான். கேட்பதையும் அவன் விரும்புவான், கேட்டதை கொடுப்பதையும் அவன் விரும்புவான், கேட்காததை கொடுப்பதையும் அவன் விரும்புவான். கொடுப்பதை விரும்பிக் கொண்டே இருப்பான். கொடுப்பது அவனுக்கு விருப்பமானது. அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் கொடுப்பதால் அவனுடைய கஜானாவில் எல்லளவும் குறையாது. உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஜின்கள், முதலாம் அவர்கள், இறுதியாம் அவர்கள் என எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி அவரவர்கள் தங்களுடைய தேவைகளை கேட்டு எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரில் அந்த ஊசி எதை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவில் காலியாக இருக்காது. அல்லாஹ் அல் கரீம். சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா? சொர்க்கத்திலே நுழைவிக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? இதை விடவா ஒன்றை அதிகரித்து தரப்போகிறாய்? ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் திரையை அகற்றுவான். அல்லாஹுவை பார்ப்பார்கள். அல்லாஹ் அதை கொடுப்பதை விரும்புகிறான். அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் அல் கரீம் அவனாக அழைத்து அவனை காண்பிப்பான். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பிற்காக வரும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் இந்த பாவத்தை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். மீண்டும் அந்த அடியான் திரும்புகிறான் அதே பாவத்தை நோக்கி. மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான், யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று. அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியான் பாவம் செய்து நான் ஒருவன் தான் இந்த பாவத்தை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், நான் அவனை மன்னிக்கிறேன். மீண்டும் அதே அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான். அல்லாஹ்வை அழைக்கிறான், யா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், மன்னித்து விடு என்று. அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும், கது கஃபர்து, நான் அவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹு அல் கரீம். இந்த ஹதீஸை புரிந்து கொள்ளக்கூடாது. பாவங்களை தொடர்ச்சியாக செய்து அல் கரீமை அழைத்தால் அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான் என்று. பாவ மன்னிப்புக்கு நிபந்தனை உண்டு. அந்த பாவத்தை மீண்டும் தொடர மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்து அதற்கான தயாரிப்புகளை எடுத்துக்கொண்டு நன்மையில் நிலைத்திருக்கும் போது ஒருவேளை அவனை மீறி அதே பாவத்தை செய்தால் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் அல் கரீம். அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். அவன் அறிவான் அந்த பாவத்திற்கு அவன் உறுதி கொடுக்கும் போது உண்மையான உறுதியை கொடுக்கிறானா அல்லது உண்மைக்கு மாற்றமான உறுதியை கொடுக்கிறானா என்று. அல்லாஹு அல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல் கரீம் அவன் பாவங்களை மன்னிப்பான். பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவங்களுக்கு நன்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவான். அந்த பாவங்களை அல்லாஹ் மறைப்பான். அதிகமாக நாம் இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் கேட்கக்கூடிய ஹதீஸ், நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை திரைக்குள் ஒன்று சேர்ப்பான். அவனும் அந்த அடியானும் அந்த திரைக்குள் நடப்பதை மஹ்ஷரில் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்கி கேட்பான், இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா? இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா என்று. அவன் யா அல்லாஹ் செய்தேன் செய்தேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான், நான் அழிந்து விட்டேன் என்று. அப்போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. நாம் கோடான கோடி பாவங்களை செய்கிறோம், கண்ணிய குறைவான பாவங்களை செய்கிறோம். அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நிலையிலேயே நமக்கு வெளிப்படுத்தி விட்டால் இந்த உலகத்தில் எவரும் எமக்கு கண்ணியம் தர மாட்டார்கள். அல்லாஹ் மறைக்கிறான் அதை. சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. ஏன் அல்லாஹ் மறைக்கிறான்? அல்லாஹ் அல் கரீம். அல்லாஹ் கண்ணியம் மிக்கவன்.
அடியானுக்கு அந்த கண்ணியத்தை கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லகல் யௌம்.